தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். 9 ஆண்டுகள் உறவை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு மதிமுக அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கு. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அது குறித்து பேசலாம். பொதுக்குழுவில் என்ன நடந்துச்சு, வைகோனுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசலாம். இன்னொரு புறம் அம்பாசமுத்திரத்தில் சீமான் புது வேட்பாளராக களமிறக்கப்பட போகிறாருங்கிற தகவல் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருது. அது குறித்தும் பேசுவோம். இன்னும் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நேற்று காலையில் போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு மாரத்தான முதல்வரும் அவர் அமைச்சரவையில் இருக்கிற பலரும் வந்து சேர்ந்து நடத்துகிறாங்க. அன்று மதியானத்திலிருந்து அமைச்சர் ஒருத்தர் வந்து தகாத முறையில் IPLல ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிறாருங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வைரலாகிறது. அதற்கு அமைச்சர் தரப்பில் விளக்கமும் தரப்படுகிறது. அதில் உண்மை என்ன, அதில் பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது குறித்து கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்த 3 செய்திகளுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான ஒரு சர்ச்சையான நியமனம், அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் நினைக்கிறேன். அதாவது நேற்றைய தினம், சரி, நான் வந்து 4 செய்தி சொன்னாலும் நீங்க 4 தாண்டி 5வது வச்சிருப்பீங்க. நேற்றைய தினம் வந்து விஜய் தலைமையில தாவேக அரசாங்கம் ஒரு சர்ச்சைக்குரிய நியமனத்தை பண்றாங்க. ஆப்வியஸா வந்து இதுவரைக்கும் பண்ண பல நியமனங்கள்ல அவங்க எல்லா நியமனமும் சர்ச்சையா தான் போயிருக்கு. ஜோதிடரை நியமிச்சாங்க, சர்ச்சை. அப்புறம் ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணாங்க, அதுவும் சர்ச்சையா போட்டுச்சு. நிறைய பேர் என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு தெரியாமலே அரசு வாகனத்துல போயிட்டு வராங்க. அப்புறமா ஒரு மேனேஜர் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ இவர் இந்த பொறுப்புல இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து KVN ப்ரொடக்ஷன்ஸோட தலைவர் ஒரு ஜனநாயகன் படத்தை அவர் தான் தயாரிச்சார், வெங்கட நாராயணன். அவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, CM விஜய் தமிழ்நாட்டு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர்ல. இந்த நியமனம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு டைமில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி மதிமுக தாவேக கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னா மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோவை தான் விஜய் வந்து அந்த பதவிக்கு போட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பேசப்பட்டது. இப்போ வந்து கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் அடிச்சு KVN ப்ரொடக்ஷன்ஸை சேர்ந்த வெங்கட நாராயணா அப்படின்றவருக்கு வந்து இந்த ஒரு பதவியை வந்து, இந்த பதவி என்பது சாதாரண பதவி கிடையாது, கேபினட் அமைச்சருக்கு நிகரான பதவி. அதாவது இதுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த பதவியில் மோஸ்ட்லி வந்து தேர்ந்த அரசியல்வாதிகளை போடுவாங்க, இல்லை அப்படின்னா முன்னாள் எம்பிக்களை போடுவாங்க. ஏன்னா டெல்லியில் தமிழ்நாட்டுடைய முகமாக இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா எம்பிக்களை போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எம்பிக்கள் வந்து அந்த டெல்லி அனுபவம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து இந்த பதவியை வந்து எந்த விதமான சிக்கல் இல்லாமல் கொண்டு போகிறதும் அவங்களோட பொறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நிர்வாக ரீதியில் இவங்க தான் வந்து பாலமாக செயல்படுவாங்க. இப்போ மத்திய அரசிலிருந்து நிதி வந்து கேட்டு வாங்கி தர்றது, அப்புறம் இங்கே இருக்க கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டின் குரலாக டெல்லியில் ஒழிச்சு அந்த கோரிக்கையை செயல்பட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான பதவிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் CM வந்து டெல்லிக்கு போகிறாரோ அங்கே அவரை வரவேற்று அந்த புரோட்டோகால்க்கு ஏற்ற மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான பதவிகள் பார்க்கப்பட்ட சமயத்தில் தான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ கடைசியாக சொன்னீங்க இல்லையா, இருந்து முதல்வர் போகும்பொழுது அங்கே வரவேற்கிற இடத்துல தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி இருப்பாங்க. அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரத்துக்காக கொடுக்கக்கூடிய பதவி. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் பொறுப்பு தரல அப்படின்னா அவங்க கோபத்துல இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கு வேறு முக்கியமான பதவி கொடுக்கணும், அது பெரிய அந்தஸ்தில் இருக்கிற பதவி தரணும்னா இந்த பதவியை தேர்வு செய்வாங்க. கடந்த காலத்துல AKS விஜயன் உள்ளிட்டோர்லாம் அதுல இருந்திருக்காங்க. திமுக ஆட்சியில் விஜயன் இருந்தார், அதிமுக ஆட்சி காலத்தில் தளவாய் சுந்தரம் இருந்தார். இவங்க எல்லாமே, தளவாய் சுந்தரம் MLA-வா இருந்தார், விஜயன் வந்து MP-யா செயல்பட்டிருக்காரு. அப்ப இந்த மாதிரி அனுபவம் மிக்க தலைவர்களுக்கு தான் இந்த பதவி தரப்படுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட நாராயணா அப்படின்றவருக்கு வந்து CM விஜய் வந்து இந்த பதவியை கொடுத்திருக்காரு. இது நாஞ்சில் சம்பத்து கொடுத்திருக்கலாம், அல்லது மற்ற முக்கியமான அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் பலர் பேர் இருக்காங்க. அப்ப நீங்க வந்து இவங்க வேண்டாம் அவரை நோக்கி போறேன் அப்படின்னா அது என்ன காரணம்னு தெரியணும், முதல் விஷயம். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு தமிழே பேச தெரியாது. நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா DK சிவகுமாரோட நெருக்கமான நபர் அவர். அப்ப இத்தனை பிரச்சனை இருக்கு. இப்ப அங்க காவிரி அணையில மேகதாதுல அணை கட்டுறாங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சிவகுமாருக்கு நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட நீங்க டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி பதவியை கொடுத்தீங்கன்னா அவரு யாருக்காக பேசுவார்? தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா, கர்நாடகாவுக்காக பேசுவாரா, அல்ல பாஜகவோட அவருக்கு உண்டான தொடர்பு என்ன? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வெளியான விவகாரமே சர்ச்சை தான். அது வந்து வெளியானது காரணம் உதயநிதியும் எல்முருகனும் தான் காரணம்னு ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு. இவர் வந்து எங்க படத்தை திமுக அரசு முடக்குதுங்கிறாரு, CBFC இருக்கிறது தெரியாம முதல்வரே இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தார். அப்போ இதுவே சர்ச்சையானுச்சு.
அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் வெளியாகவே இல்லை, இது வரைக்கும் வெளியாகல. ஆனாலும் இது வந்து திட்டமிட்டு யார் வெளியாக்குனாங்க, இது வந்து தாவேக்கார தரப்புல, அதாவது தாவேக்கா கட்சி தரப்புல வெளியாக்குனாங்களா அப்படிங்கிற விவாதமும் போயிட்டே இருந்துச்சு. நீங்க இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுல கைது செய்யப்பட்ட எடிட்டர் வந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் வந்து பெரிய அளவுல எல்லா மீடியாவிலும் ஃபிளாஷ் ஆனிச்சு. ஆனா ஒழுங்கு நடவடிக்கையை ரிவோக் பண்ணிட்டு அதை வந்து வாபஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல அது பப்ளிசிட்டி பண்ணப்படல. ஒரு சில மீடியாக்களை நீங்க தேடி எடுத்தீங்கன்னா வரும், ஆனா அது பிரதானமா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படல. அதற்கு பின்னாடி ஏதாவது இருக்காங்கிற கேள்விகளும் இருக்கு. அப்போ இந்த இவ்வளவு சர்ச்சைகளை வச்சுக்கிட்டு ஜனநாயகன் படம் அது வந்து ஒரு இந்த தேர்தலில் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. தாவேக்காவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் திமுகவும் பாஜகவும் இருக்கு, அதனாலதான் இந்த படம் வெளியாகல அப்படின்னு மக்களை நம்ப வச்சதுல ஜனநாயகனுக்கு பங்கு இருக்கோ இல்லையோ இந்த ஜனநாயகன் படத்துக்கு பங்கு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவருக்கு வந்து பரிசா கொடுக்கிறாரா, எதன் அடிப்படையில் இவர் கொடுக்க முடியும்? கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்னும் பலருக்கு பொறுப்பே போடல. ஆனா இவருக்கு முக்கியமான ஒரு அந்தஸ்துல இருக்கிற, நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர் கேட்டகரியில இருக்கிற ஒரு பதவி தராங்க அப்படின்னா அது எதுவுமே இல்லாம அவர் கொடுத்துருவாங்களா? அதுவும் இல்லாம ஆளுநர்கிட்ட இவங்க பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்க 2-3 நாள் சென்னை சுத்தி காமிச்சார்ல ஆளுநர். அப்ப போறப்ப இவர் போய் அப்பவே அது பேசு பொருளா ஆனிச்சு. ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு இங்க என்ன வேலை, இது தமிழ்நாட்டோட முதல்வரை தேர்ந்தெடுக்கிற பணி, இங்க இவருக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தன்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கும் தன்னுடைய விசுவாசிகளுக்கு மட்டுமே பதவி தர்றதுதான் முதல்வர் விஜயோட திட்டமா? அப்ப இதை கடந்த மாதிரி திமுக செஞ்சப்ப அது வந்து உறவுக்காரர்கள் கொடுக்குறாங்க, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் விமர்சிச்சுட்டு இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பண்றாரு, இது நியாயமா அப்படிங்கிற கேள்விகளும் கூடவே வருது. ஆமா, நீங்க சொன்னது போல இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் அதான் கேட்கறாங்க. இப்ப அந்த பதவிக்குன்னு சொல்லிட்டு சர்டன் புரோட்டோகால் இல்ல, அது வந்து சிஎம் நியமிக்கக்கூடிய பதவி தான். அதாவது பிசினஸ் மேனா இருக்கலாம், பெருவாரியா அரசியல்வாதியா இருந்திருக்காங்க, ஆனா பிசினஸ் மேன்ஸும் நியமிக்கப்படலாம் மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சியில தான் கேட்கறாங்க, நீங்க வந்து நியமிச்சது பிரச்சனை கிடையாது, ஆனா தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா உங்களுக்கு? பிரேமலதால இதான் கேட்கறாங்க, உங்க தமிழ்நாட்டுல தகுதி பெற்ற நபர்களே கிடையாதா? எதற்காக கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபரை வந்து தமிழ்நாட்டு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதி எதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு கண்டனமும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் விஜய் வந்து திரும்பி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கு. அது அந்த அவரோட ஜோசியர் இருக்கார்ல ரிக்கி ராதன் பண்டிட், அவரோட நியமனமும் உடனே பின்வாங்கப்பட்டது. அதே மாதிரி மீண்டும் விஜய் பின்வாங்குவாரா? மட்டும்தான் பின்வாங்கப்பட்டது. மற்ற சர்ச்சைக்குரிய நியமனங்கள் எதுவுமே பின்வாங்கப்படலை. இப்போ வந்து என்னைக்கு அவர் நியமனம் போடப்பட்டுச்சோ அன்னைக்கு தான் ஜெகதீஷனுடைய நியமனமும் போடப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய நியமனம் ஜிஓவை இவர் ட்விட்டர்ல பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் வெளியாகுதுன்னா அப்ப இதுவுமே சர்ச்சையானுச்சு. அது எல்லாமே அந்த அரசு வந்து டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் மூலமாக அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிட்டாங்க. ஒரு புள்ளியில நின்று யாருமே விமர்சிக்கல, எதிர்க்கட்சிகளும் இதுல உரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்க்கல. அதனுடைய நீட்சியா தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இன்னைக்கும் வந்து யாரோ ஒருத்தரை கொண்டாந்து போட முடிஞ்சிருக்கு இந்த அரசால. இது ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட அதை கண்டுக்காம விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. நாளைக்கு சட்டப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் இடையிலான பிரச்சனையின் போது இவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார், என்ன நிலைப்பாடா இருந்தாலும் அவர் இன்னும் அடிப்படையில் ஒரு கர்நாடகக்காரர் தானே இருக்காரு. அவர் எப்படி நமக்காக வந்து சிந்திப்பாரு, நம்மளுடைய மொழி தெரியுமா, நம்மளுடைய உணர்வு புரியுமா? அப்பேற்பட்ட ஒரு நபரை கொண்டு போய் அங்க எதுக்கு வைக்கணும்? அவருக்கு வேற ஏதாவது அங்கீகாரம் கொடுக்கலாம், வேற ஏதாவது ஒரு படம் சார்ந்த ஒரு வாய்ப்பை தரலாம். ஆனா இப்படி எங்களுடைய அரசியலோட விளையாடணுமாங்கிறது தான் எதிர்க்கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இப்போ அடுத்த முக்கியமான பிரச்சனை திமுகவுக்கு அந்த தேர்தல் தோல்வி முன்னாடி இன்னும் ஒன்னும் சொல்லல, நம்ம இந்த டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நேற்று வந்து முதல்வர் வந்து போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு பேரணி, ஒரு மாரத்தான், முக்கியமான விஷயம். அது வந்து நல்ல விஷயம் தான், அதை என்கரேஜ் பண்றாரு. அதாவது ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப் ட்ரக்ஸ் இது ஏத்துக்கலாம். ஆனா ஸ்டாப் ட்ரக்ஸ் மட்டுமா? டாஸ்மாக் ஏன் விற்கிறீங்க? அதான் கடந்த காலத்துல வச்சாங்க. அப்புறம் நீங்க 714 கடைகளை வந்து குறைச்சிங்கன்னு சொல்றீங்க. பல இடங்கள்ல கடைகள் குறைக்கப்படலைங்கிற விமர்சனம் இருக்கு. அப்ப முழுசா நிப்பாட்டினா என்ன அப்படிங்கிற கேள்வி வராதா? அல்லது முழுசா நிப்பாட்டினா அதுக்கு நீங்க என்ன இந்த மக்களை தயார்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு தான் ஃபுல்லா பிரைவேட்ல கொடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. பிரைவேட்ல எடுத்துக்கிட்டோம், பிரைவேட்ல கொடுத்தா மினிஸ்டர் ஆதவர்ஜன் எடுத்துக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி எடுத்து ரன் பண்ணுவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு கிடையாது இல்ல. கவர்மெண்ட் நடத்தினா பிரச்சனை கேட்பீங்க, நீங்க கேள்வி கவர்மெண்ட் நடத்தல அப்படிம்பாங்க. அப்ப ட்ரக்ஸ் வந்து கவர்மெண்ட் நடத்தல, பிரைவேட்டா தான் நடக்குது. அப்ப அதை வந்து ஒழிக்கணும், இளைஞர்கள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சாரம், நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது தான். இப்போ கடந்த முறை வந்து மது போதையில் ஆடின பல முக்கிய பிரமுகர்களும் இந்த ட்ரக்ஸ் பேரணியில கலந்துகிட்டதையும் பார்த்தோம். அப்போ இது ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இதில் நிறைய இளைஞர்கள் பங்கேற்றாங்க, அரசு அதிகாரிகள் பங்கேற்றாங்க, அமைச்சர்கள் பங்கேற்றாங்க, முதல்வரே பங்கேற்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படும். அதை 4 பேர் பார்க்கறாங்க அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வு அவங்க மனசுல போய் பண்ணுவாங்க. சரி, தலைவரே சொல்றாரு
அப்படின்னா ட்ரக்ஸை விட்டுறணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொறி வராதா அப்படிங்கிற ஆமா. ஒரு இதெல்லாம் பண்றாங்க. அது நல்ல விஷயம். ஆனா அதே மாதிரி மதுவையும் ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ எல்லாம் ஏப்ரல்ல இருந்து வைரல் ஆகுது. இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் வந்து ஐபிஎல்ல, அதாவது ஏன் கில்லி சரத் அப்படிங்கிற ஒரு ஐபிஎல்ல நிகழ்ச்சியில பங்கேற்று அதுல வந்து ஒரு செய்த விஷயம்ங்கிறது வைரல் ஆனிச்சு. செல்லுல இப்படி ஒரு பொடி மாதிரி பவுடர் ஆக்கி ஏடிஎம் கார்டில் அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு அப்புறம் ரூபா நோட்டில் ஏதோ பண்ணுறாரு. அது பொதுவாக படத்தில் பார்க்கும் பொழுது போதைப் பொருள் பழக்கம் உள்ளவங்க அப்படி பண்ணுவாங்கங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். சினிமாக்கள் அப்படி தான் காட்டுறாங்க. ஏன் ஆதவர்ஜுனா வெளியிட்ட ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான வீடியோலேயே அப்படி தான் வெளியாயிருக்கு. அப்போ இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட விமர்சனத்தை அது உருவாக்குது. என்னப்பா முதல்வர் அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு, அவரோட கேபினெட்ல இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, இவர் யாரு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னு அவர் ஒரு விளக்கம் தரார். இது வரைக்கும் நியாயமானது, விளக்கம் கொடுங்க, தவறான வீடியோன்னு சொல்லுங்க, நோக்கம் தவறா இருக்கு, யாரோ தவறாக திரித்து பரப்புறாங்க, எல்லா விளக்கமும் எல்லாம் கொடுக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அது எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்களேன். இந்த தாவேக அரசு எப்படி ஆட்சியை பிடித்ததோ அதே ஸ்டைலில் அவர் பண்றாரு. எப்படி பண்றாரு? மனைவியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு உங்க பேட்டி கொடுக்குறாங்க. தேவையே இல்லையே. இப்படி இந்த குழந்தை அரசியல்ங்கிறது ரொம்ப மோசமான அரசியல் இல்லையா? அந்த பாப்பா 1.5 வயசா இருக்கிறப்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. இவங்க வந்து எல்லா மைனஸோட ஃபேஸை வந்து அப்படியே வந்து ரிவீல் பண்றது என்பது சோசியல் மீடியா முழுக்கவே அந்த சம்பவத்துக்கு சில பேர் வந்து குழந்தைகளை வச்சு பேச வச்சிருக்காங்க. அதுவும் 50 கட்டுக்கு மேல அந்த குழந்தை வந்து சொல்ல பேசுது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதெல்லாம் தப்பு, சரத்தங்கள் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் பொய் செய்தி பரப்புறாங்க, ஃபேக் நியூஸ் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சு தாவேக நிர்வாகிகள் பேச வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து மைனர்ஸை வந்து அவங்க ஃபேஸ் ரிவீல் பண்றதே பெரிய தப்பு, சோசியல் மீடியால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பல இதெல்லாம் சொல்றாங்க. 16 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு சோசியல் மீடியா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப பெற்றோர்களை என்கரேஜ் பண்ணி சோசியல் மீடியா வந்து பேசு அப்படின்ற ஒரு கலாச்சாரம் என்பது எந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு ஜாலியா பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது வேற. இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான, ஒரு சென்சிட்டிவான, ஒரு ஷேடு, ஒரு மோசமான ஷேடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் குழந்தை எதுக்கு எடுத்துட்டு வரணும்? குழந்தைக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கணும். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அந்த போதைப் பொருள் பேர் தெரியுமா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா, என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி வரைக்கும் தான் பேச வைக்கிறீங்க. தடை செய்யப்பட்ட விஷயம் தான். ஆனா அது எப்படி அலோவ் பண்றாங்க, ஏன் பண்றாங்கிறது புரியல. ரெண்டாவது, பல வீடியோக்கள் இன்னைக்கு வெளியாகுது. அதுல வந்து எல்லாரும் மொபைல் எடுத்து வச்சுட்டு அதுல பாராசிட்டமால் மாத்திரையை போட்டு கையால உடைச்சு பாக்குறாங்க, உடைய மாட்டேங்குது. ஆனா இது எப்படி அவர் சொல்றாரு, அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரில இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அப்போ இது வந்து என்ன காரணம், ஏன் வந்து ஒண்ணு அவர் மறைக்கிறாரா, அல்லது இதற்கு வந்து என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு, அது உண்மையா பொய்யா, சோதனை பண்ணாங்களா அப்படிங்கிற குறித்து பல விஷயங்கள் போகுது. ரெண்டாவது, அந்த வீடியோல குழந்தையே இல்லை. அப்ப யாருக்கு அவர் கொடுத்தாரு? குழந்தை உடம்பு இல்லைன்னா ஏன் ஐபிஎல் ஸ்டேடியத்துக்கு தூக்கிட்டு வரணும்? அந்த குழந்தை அந்த பவுடர் வந்து ஒரு குழந்தைக்கு மாத்திரையை கரைச்சு கொடுக்கணும் அப்படின்னா பாட்டில்ல கரைச்சு கொடுக்க போறோம். ஆனா இவர் எதுக்கு அதை உடைக்கிறாரு, உடைச்சு நுணுக்கி அவ்வளவு பவுடர் ஆக்கியா கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, 1.5 வயசு குழந்தைக்கு யாரும் மாத்திரை கொடுத்து யாருமே பார்த்தது இல்லை. 1.5 வயசு குழந்தைக்கு சிறப்பு கூட தர மாட்டாங்க, டிராப்ஸ்னு சொல்லுவாங்க, டிராப்ஸ் சொட்டு தான் தருவாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஏன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு? அமைச்சரோட பதில் நிறைய சந்தேகங்களுக்கு ஏற்படுத்துது. போட்டு வர சிரிக்கிற மாதிரி வர அந்த வீடியோல பண்றாங்க. அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் இப்ப அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்ங்கிறது போதுமானதாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் பெரிய விஷயமா இருக்கு. அப்ப இதை டைவர்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஒரு பதவி, அப்புறம் செங்கோட்டையன் வந்து ஜாதி சான்றிதழ் விஷயமா இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அது வந்து அப்படி இல்ல, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நம்ம சரியா தான் புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் நமக்கு ஒன்றும் புரியல. நேற்று இப்படி சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொல்றாரு, என்ன அப்படின்னு. இதுல பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா, போதைப் பொருள் புழக்கத்தை வந்து தடை பண்ணணும், குறைக்கணும் அப்படின்ற மாற்று கருத்தே கிடையாது. ஆனா திமுகவும் சரி தாவேகவும் சரி, நீங்க 2 பேருக்குள்ள நிர்வாகிகளை சேர்ந்து அரசியல் பண்ணிக்கோங்க, இதுல பச்சை குழந்தைகளை இன்வால்வ் பண்ணாதீங்க, அதுதான் கோரிக்கையா இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த குழந்தைகளை பேச வைக்கிறாங்களா தாவேக நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ காட்டுவாங்க, இந்த மாதிரி அவங்க சரத் பண்ற வீடியோலாம். அந்த குழந்தை என்னன்னு கேட்கும், என்ன பண்றாங்கன்னு கேட்கும். என்ன சொல்வீங்க? இப்போதுக்கு நீங்க அரசியல் பண்ணுங்க, உங்களுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கோங்க. பச்சை குழந்தைகளை மைனர்ஸை வந்து சோசியல் மீடியா லைம்லைட் கொண்டு வந்து அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணாதீங்க, அதுதான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. அவங்க படிக்க வேண்டிய வயசுல சோசியல் மீடியா கொடுக்காதீங்கன்றத ஒரு குரலா இருக்கு. நீங்க அப்படி ஆப்போசிட்டா தமிழ்நாட்டை பின்னுக்கு எடுத்துட்டு போற மாதிரி
அவங்க ஃபேக்ட் செக் பண்ண வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஃபேக்ட் செக் பண்றதுக்கு? நான் நடந்ததை சொல்றேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா? நீங்க சொல்ல குழந்தை சொல்றதுக்கு உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது குழந்தை. அவங்கள ஃபர்ஸ்ட் படிக்க வைங்க. மைனர்ஸை சோசியல் மீடியால கொண்டு வராதீங்க. மற்றபடி நீங்க அரசியல் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. மைனர்ஸோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது, அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது எங்கெல்லாம் தப்பா யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க வாட்டுக்கு பச்சை குழந்தைய வந்து ஒரு கேமராமேனோட உட்கார வச்சு பேச சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி போய் முடியும்? அதை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க கூட அரசியல் பண்ணிக்கோங்க, அது வேற. குழந்தைங்களை கொண்டு வராதீங்கன்னு சொல்றதா நாங்க சொல்ல வேண்டிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அப்புறம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஜனநாயக தயாரிப்பாளருக்கு, ஜனநாயக படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு பதவி கிடைக்குது. ஜனநாயக படம் வந்து எடிட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதை எடுத்து எடிட்டர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து கைது நடவடிக்கை எல்லாம் பாயுது. அப்புறம் அவர் வந்து அதுல இருந்து விடுவிக்கப்படுகிறார். இதெல்லாம் ஒரு மறைமுகமா இருக்கு. அப்புறம் ஜனநாயகன் படத்தை உண்மையிலே தடை செய்தது யாருங்கிற கேள்விக்கான பதில் இன்னைய வரைக்கும் தமிழக அரசும் கொடுக்கல. அப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அமைச்சர் ஆதவர்ஜுனா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது பாட்டில் விட்டு 2 பேர் வீசினாங்க, அது திமுக காரர் தான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைய வரைக்கும் அது குறித்தான தெளிவான விளக்கங்கள் கிடைக்கல. திமுக சார்பில் அன்னைக்கு வந்து அது தாவேக்கா காரர்னு சொன்னாங்க. உண்மையிலே திமுக காரர் தான் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கான ஆதாரங்களோட அவங்க சொல்லணும். இல்ல தாவேக்கா காரர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன் பண்ணணும், நாங்களே மக்களை தவறாக மேனிபுலேட் பண்றதுக்கு பண்ணமா அப்படிங்கிறது குறித்து அவங்க விளக்கணும். இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல எந்த விளக்கமும் வரல. போகிற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வீசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக போறத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கரூர் விவகாரத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில முதல்வர் ஜூலை மாசம் அங்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஜூலை மாசத்துல அங்க வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு, அந்த மக்களுக்கு ஆறுதலா இருக்கிறாருங்கிற மாதிரியான பல விஷயங்களும் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அங்க கரூர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து வந்து திமுகவுக்கு தலைவலி. இந்த திமுகவுக்கு தலைவலியா மதிமுகவுக்கு தலைவலியான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் திமுகவுக்கு இந்த தேர்தல் தோல்வி என்பது பல கட்டங்களா ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒன்று, இது வரைக்கும் நம்பி இருந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா வெளியேறது. இன்னொன்று, அவங்களோட அந்த பேஸே வந்து செதஞ்சு போறது. அடுத்து என்ன எப்படி அரசியலை கொண்டு போறது அப்படின்ற ஒரு பெருசாக அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு வகையில் அவங்க பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாலும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எப்படி அணுகிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னைக்கு மதிமுக ஏற்கனவே நம்ம நிறைய சென்சேஷன்ல பேசியிருக்கோம், இதுதான் முடிவாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த முடிவு தான் மதிமுக அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு தீர்மானம் போட்டு நாங்க வந்து திமுக இருந்து விலகுறோம், திமுக கூட்டணி இருந்து விலகுறோம்னு சொல்லிட்டு ஒரு 9 ஆண்டு கால அந்த கூட்டணி உறவை வந்து இன்னைக்கு மதிமுக வந்து இன்னைக்கு வந்து உடைச்சிட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா தாவேக்காவுக்கு தான் போறோமான்னு சொல்லிட்டு சொல்ல, பட் அங்கதான் போறாங்க. அதற்கான சொல்றாரு இந்த அரசை நாங்க ஆதரிக்கிறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்கள்ல தாவேக்காவுக்கு நாங்க வந்து உதவிகரமா இருப்போம். இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோம், தாவேக்காவை ஆதரிக்கிறோம் சொல்றாரு. பிரச்சாரம் பண்றாரு. அப்ப தாவேக்காவில தான் போறாரு, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா 2 எம்எல்ஏக்கள் வந்து திமுகவோட சின்னத்தில் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சாங்க இல்லையா? ஒருத்தர் வந்து சீர்காழி, இன்னொருத்தர் வந்து கடையநல்லூர். இந்த 2 பேருமே வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு வைகோ வந்து கேட்டிருக்காரு போல் இருக்கு. 2 பேரும் மறுத்துக்கிட்டாங்க. இல்ல திருத்தம், வைகோ கேட்கல, விஜய் வைகோட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வைகோ கேட்டிருக்காரு. ஆனா இதுல வந்து சீர்காழி எம்எல்ஏ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா திமுக சொன்னதானா, அதனால வந்து திமுக சேர்ந்துட்டார். எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாம மதிமுக திமுக சேர்ந்ததுனால தானே திமுக நிக்க முடியும். ஆமா, அதனால அது ஒண்ணு. இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா இவரு கடையநல்லூர் எம்எல்ஏ அவருமே வந்து இப்பவே வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம், என்னோட செயல்பாடுகளை பார்த்து மக்கள் முடிவு எடுக்கட்டும், 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப வந்து ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் உறுதியா நிற்கிறாரு. இது வந்து வைகோவுக்கு ஒரு தலைவலியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று உயர்நிலை குழு கூட்டம் நடந்துச்சு, இன்னைக்கு பொதுக்குழு நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பொதுக்குழு நடந்த இடமே கொஞ்சம் பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக ஏதோ கணக்கு போடப்பட்டு அந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி விஜய் ஸ்ரீ மஹால் ஏதோ ஒரு கணக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா, எப்போதும் எழும்பூர் அந்த மாதிரி நடக்கும், தாயகம் தலைமையகம் அப்படி நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து விஜய் ஸ்ரீ மஹாலில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் 2 எம்எல்ஏக்கள் புறக்கணிச்சாங்களா அப்படின்னா ஆமா, 2 எம்எல்ஏக்களும் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. ஆனா முதன்மை செயலாளர் துரை வைகோவும் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. நேற்றைய உயர்நிலை குழு கூட்டத்தையும் புறக்கணிச்சிருக்காரு. அப்போ இவர் வந்து என்ன எதுக்காக போனாருன்னு செய்தியாளர் கேட்குறப்ப பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொல்றாருன்னா, ஒரு முக்கியமான நபர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, மருத்துவமனையில் அதை பார்க்க போறாருங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால ஏன் வரலைங்கிறது மதிமுக பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டவங்களுக்கே புரியாத புதிராக இருக்குது. அது கோவத்தில் இருக்கிறாரா, வேற ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டதையும் நம்ம நிருபர்கள் சொல்றாங்க. இன்னும் நம்ம கேட்டோம் அப்படின்னா 2 எம்எல்ஏக்கள் ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு எம்எல்ஏவா நம்ம ஆயிருக்கோம், இப்போ வந்து நம்ம விட்டுட்டு போறது அப்படிங்கிறது தொகுதியில் எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்.
விஜய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சந்திக்கிறார். ஆமா. அப்போ முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த 2 தொகுதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்றேன், 2 தொகுதி ஜெயிக்க வச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. இல்ல மீண்டும் அந்த வேட்பாளர் தான் போடுவாங்களா? அது சந்தேகம் தான். அது மதிமுக இருக்கக்கூடிய முடிவு தானே. ஏன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சொல்றதன் பின்னாடி என்ன இருக்குன்னா குதிரை பேரம் இருக்கு. இது நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க, விரும்புறவங்க வந்து சேர்றாங்கன்னு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பல இடங்களும் சொல்லியிருக்காங்க. விரும்புறாங்க, அவங்க வந்து சேர்றாங்க, இருந்தாலும் நாங்க அதை கண்டிச்சோம், அதனால அது 5ஓட நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்பதான் தெரியுது வைகோவனுடைய பேட்டிக்கு பிறகு இப்படி சொல்றதே முதல்வர் விஜய் தான். ஏன்னா வைகோ தான் சொல்றாரு, முதல்வர் விஜய் வந்து இந்த 2 பேரையும் நீங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன பேரம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் இதுலயே வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, வந்து மதிமுகவை திமுக காலி பண்ண பார்க்குது, இதான் வந்து சரியான சந்தர்ப்பம் காத்திருந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலரும் சொல்றாங்க. பொதுச் செயலாளரே கேட்கிறார், மதிமுக பொதுச் செயலாளர், இது வந்து குதிரை பேர் இல்லாமல் ஒட்டக பேரமா சொல்லுங்க, என்கிட்ட இருந்து ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போறாங்களே, இது என்ன பேருன்னு கேட்கறாங்க. அதற்கு செய்தியாளரே அங்கிருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவங்க உதயசூரியன் சனத்தாலும் நின்னாங்க, அவங்க அங்கிருந்து போறது எப்படி வந்து உங்க கட்சியில இருந்து போற மாதிரி இருக்கும், உங்க கட்சியோட முதன்மை செயலாளர் தானே முன்னாடியே சொன்னாரு 2 பேரும் மதிமுக கிடையாது, அவங்க திமுக உறுப்பினர், திமுக சின்னத்துல இருந்து போட்டிக்கிட்டவங்க, அப்படிங்கிறப்ப அவங்க அந்த முடிவெடுக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கிறப்ப கோவத்துல பிரஸ் மீட்ல நிறைய மனஸ்தாபம் நடக்குது, கடுமையா இவரும் பேசுறாரு, கேள்விகளும் கடுமையா வருது. அது இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் முக்கியமானதா கவனிக்கப்படுதுன்னா இதுதான், விஜய் ராஜினாமா பண்ண சொல்றாரு, மதிமுக பொதுச் செயலாளர் அது 2 எம்எல்ஏக்கள் சொல்றாரு. அதில் கடையநல்லூர் எம்எல்ஏ ரொம்ப வெளிப்படையா கண்ணீரோட நான் சொன்னேன் அவர்கிட்ட, இது வேணாம் அப்படின்னு ஒரு பதிவே போட்டிருக்காரு. இது வந்து வேணாம், மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க, டெய்லியும் என்னை பார்க்குறாங்க, பேசுறாங்க, சட்டசபையில் ஒழுங்குமீறல் நடவடிக்கையில் என்னை எடுத்து பதவி நீக்குனா அது பரவாயில்ல, ஆனால் நாமளா ரிசைன் பண்ண வேணாம், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நிலை குழு கூட்டத்துக்கு ஒரு வந்தார். மறுநாளே ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு வரல. அப்புறம் இதை வந்து தலைவர்கிட்ட பதிவு பண்ணிட்டேன், ஆனா நான் மதிமுக தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறதையும் அவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. 2வது இவர் செந்தில் செல்வன் என்ன சொல்றாரு, சீர்காழி எம்எல்ஏன்னா நான் அடிப்படையில் திமுக உறுப்பினர், அதனாலதான் திமுக போட்டிக்கிட்டு நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன், எனக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தள்ளி நிற்கிறார். 2 பேருமே ராஜினாமா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே திமுகவில் இன்னுமே தலைவரை போய் பார்க்க போறாங்க, இன்று மாலையோ நாளையோ சந்திக்கலாம் திமுக தலைவரை அப்படிங்கிறது ஒரு தகவல் ஓடி. ஆமா, ஆல்ரெடி திமுக தான் அவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா, இப்ப அபிஷியலா இந்த கட்சியில இருந்து கட்சிக்கு மாறவும் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. இதுல துரை வைகோ இதனாலதான் கலந்துக்கலையா அப்படிங்கிற விஷயங்களும் கேட்கப்படுது. ஆமா, அதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்து வர திமுக சொல்லிட்டு வராங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் ஏதோ ஒரு வகையில வார்த்தை மோதல் என்பது போயிட்டு இருக்கு. இந்த 2 வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, 2 வேட்பாளர்கள் வந்து ஒருத்தர் வந்து துரை வைகோவால் முன்மொழியப்பட்டவர், இன்னொருத்தர் வந்து வைகோவால் முன்மொழியப்பட்டவர். ஆனா 2 பேருமே வந்து இவங்க 2 பேர் சொல்றதையும் கேட்காம அவங்க தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுல வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் துரை வைகோ வந்து கூட்டத்திற்கு வரலன்ற மாதிரியும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஆனா வைகோட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றது மருத்துவமனைக்கு போயிருக்காரு, பாத்துட்டு போயிருக்காரு, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்படி இருந்தா இனி வரும் காலங்களில் தெரிய வரும். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து திருமண வீட்டுல நான் முன்னாள் முதல்வரை பார்த்தேன், என் சோஃபா பக்கத்துல இடம் இருந்துச்சு, ஆனா அவர் என்ன பார்க்கல, என் கூட ரொம்ப எல்லாம் பேசல, மூஞ்ச திருப்பிக்கிட்டாரு, சீமான் கிட்ட தான் நிறைய பேசினாரு, என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு தனது மனத்தாங்கலை பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. அது குறித்து கேட்கிறப்ப பொதுக்குழு 1000 பேசுவேன், அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வைகோவும் விளக்கம் கொடுக்கிறாரு. ஆக வைகோ தான் முதல்ல சொன்னாரு இந்த கூட்டணியில இருந்து ஒருவரும் வெளியேற மாட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு கடைசியாக அவர் வெளியேறிட்டார். வைகோ தான் சொன்னாரு கலைஞருடைய மகனுக்கு நான் வந்து எப்பவுமே பாதுகாவலனா நிற்பேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவர் இந்த பாதுகாப்பு விலக்கிக்கிட்டு வெளியேறி இருக்காரு. அது மாதிரி திமுகவும் உரிய அங்கீகாரம் தரல, உரிய மதிப்பு தரல. போன உடனே 4 இதுலயும் கையெழுத்து 4 சீட்டு தான் உங்களுக்கு, கையெழுத்து போட்டாதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னதாகவும் வைகோ தனது மனத்தாங்கலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் அவங்க வந்து தனிச்சனத்துல நிக்க சொல்லல, எங்களை அனுமதிக்கவே இல்லை, நீங்க வந்து இப்போ உங்களுக்கு உதயசூரன் சனத்துல நில்லுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நடந்ததையும் சொல்லியிருக்காரு. அதே நேரம் விஜய் ஆட்சியில் நல்லது நடந்தா பாராட்டுவோம், அல்லது நடந்தா விமர்சிப்போங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. வர 4ஆம் தேதி டெல்லியில புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. அது வந்து முதல்வர் விஜய் வெளியிடுறாரு, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. அதுலயும் அரசியல் நிறைய நடக்க போகிறது. அது பின்னணி என்னவா முடிவெடுக்க போறாங்க தெரியல. 2வது டெல்லி சிறப்பு பிரதிநிதி கூட இந்த 2 எம்எல்ஏக்களும் வைகோ சொன்னபடி நடந்திருந்தால் அது வைகோவுக்கே தரப்பட்டிருக்கலாம்ங்கிற விஷயமும் அடிபடுது. அப்போ கட்சிக்காரங்க இந்த 2 எம்எல்ஏக்களை இப்பவே துரோகம் பண்ணிட்டாங்கிறத நோக்கி கோஷம் போடவும் பேஸ்புக்கில் எழுதவும் தொடங்கியிருக்காங்க.
தொடங்கியிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, இப்போ இறுதியில வந்து திமுக வந்து ஆராசா சொன்னது போல தனித்து போட்டியிடுறதுக்கு தயாராகணும். அதுதான் வந்து திமுகவுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா இனிமேலும் தொடர்ந்து கூட்டணி போட்டு கூட்டணி கட்சிகளோட வேலை பார்த்து அந்த கூட்டணி உடையறதுக்கு திமுக வந்து தனித்து போட்டி போடுறதுக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி தான் கட்சிக்குள்ள ஒரு குரல் எழும்பிட்டு இருக்கு. அது வரக்கூடிய தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் இருந்து இடைத்தேர்தல் வரைக்கும் எப்படி திமுக, அதாவது இவ்வளவு ஆண்டுகளா வந்து கூட்டணியோட தான் திமுக பயணிச்சாங்க. அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய வீக்னஸ் தான். இப்போ வந்து கூட்டணி இல்லாம, அதாவது கூட்டணியோட பயணிச்சாலும் வீக்னஸ் தான், கூட்டணி இல்லாம பயணிச்சாலும் வீக்னஸ் தான். அதை எப்படி வந்து அந்த சவால்களை எதிர்கொண்டு திமுக எப்படி போட்டி போட போறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆமா, இதுல போட்டிங்கிறப்ப நமக்கு இடைத்தேர்தல் போட்டி ஞாபகத்துக்கு வருது. திருச்சி கிழக்குல முன்னாள் முதல்வர் போட்டியிடுகிறாங்கிற விஷயம் போது அவர்கிட்ட கேட்கும் பொழுது அது பரிசீலிப்போங்கிற மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கோம், முடிவு பண்ணலன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் அதுலயே ரெண்டு விஷயமா பேசுறாங்க. இப்ப சீனியர்ஸ் வந்து விரும்புறாங்க ஸ்டாலின் போட்டின்னுங்கிறத, ஆனா அடுத்த தலைமுறை வேண்டாம், இவரோட போட்டிடுறதுக்கு ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, 5 வருஷம் விட்டுட்டு ஒரு தேர்தலை சந்திக்கலாம், இப்போ போட்டிட்டு நம்ம வந்து இதுலயும் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாலும் விஜய்க்கு முன்னாடி அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து முதல்வரால தாங்கிக்க முடியாது, அவர் ரொம்ப ஒரு எல்லை மீறி பேசுறாரு, மரபு கடந்து பேசுறாரு, அது அந்த அவமரியாதை இவருக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு தரப்புல தோத்து போயிட்டாலும் இன்னொரு கெட்ட பேர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரி கடுமையா வேலை செய்வோம், தலைவரை ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் திமுக தரப்புல சொல்றாங்க. ஆனா திமுக என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரத்தில் தான் நான் போட்டியிடுகிறேன் சீமான் சொல்லிட்டார். ஆனா சீமான பொது வேட்பாளராக திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா, அறிவிக்குமாங்கிற அந்த கேள்வி தொக்கி நிக்குது. ஏன்னா அதற்கான ஏற்பாடுகள் 2 கட்சியுமே இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னா அங்க நிறைய முரண்கள் வெளியாகும். இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாரு, ஸ்டாலின் சீமானை சந்திக்கிறாருன்னா அது செய்தி, அது நாகரிகம், அது அவ்வளவுதான். ஆனா ஒரு கட்சியில ஒரு பொது வேட்பாளராக, இப்ப ஈரோடு கிழக்கிலே ஒரு பொது வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு தான் சீமான் சொன்னாரு. ஆனா இவர் வந்து அதிமுக ஆதரிக்க சொல்லி கேட்டாரு, அதிமுக ஆதரவு கொடுக்கல. அந்த தேர்தலில் அவர் பெரியாரை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காருங்கிறத பார்த்தோம். இப்ப இது வந்து எப்படி தேர்தலில் பொது வேட்பாளராக திமுக அவரை ஏத்துக்குமா? 1000 அரசியல் முரண்கள் வந்தாலும் திமுகவினுடைய அடிப்படை கொள்கை பெரியார் ஆதரவு, பெரியார் கொள்கை தலைவராக திமுக வச்சிருக்கிறப்ப அந்த பெரியாரை மிக கடுமையா விமர்சிச்சவர், அதற்கு RSS பாஜக உள்ளிட்ட தலைவர்கள் அதுல இறங்கி இயங்கக்கூடியவர்கள்லாம் ஆதரிச்சாங்க சீமான. அப்ப அவர் வந்து எப்படி வந்து அவருக்கான ஆதரவு திமுக எப்படி தரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அம்பாசமுத்திரத்தில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து. இன்னொரு கேள்வி வந்து திமுக வந்து அதிமுகவோட சேர்ந்து ஆதரவு தருவாங்க. ஏற்கனவே திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்ததே பெரிய ஒரு கெட்ட பேர் ஆயிருச்சு, அவங்களுக்கு பெரிய ஒரு விமர்சனம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ சீமான ஆதரிக்கிறதுக்காக திமுக அதிமுக சேர்ந்து வர்றது வந்து எப்படி மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உனிக்குது. பேசுவோம், இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.